ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் இயேசப்பா என்னோடு என்ன பேச போகிறாருன்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களோடு அன்பாக இருந்த சில நபர்கள், உங்கள் சொந்தங்கள், நண்பர்கள், வட்டாரம் எல்லாம் நல்லா அன்பாக பழகியிருப்பாங்க. திடீர்னால பழகிறத நிறுத்திட்டு உங்கள் அன்பு காட்டுறதுல மாறி போயிருப்பாங்க. ஏன் நண்பர்கள் எல்லோரும் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் அவங்களுக்குள்ள இந்த மாற்றம் என்று சொல்லி அவங்க எல்லாம் மாறினதுனால நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை இந்த மாற்றத்தை தாங்க முடியாதபடி அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அதை சகிக்கவும் முடியாமல் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்மோடு கூட அவர் உண்டு. ஆமேன். இதுதான் எபேசியர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமேன். மனிதர்களுடைய அன்பு மாறி போகும், சொந்த பந்தங்கள், நண்பர்களுடைய அன்பு மாறி போகும். திடீர்னால நல்லா பேசுவாங்க, திடீர்னால நம்ம இடத்துல இருந்து அப்படியே விலகி கடந்து போயிடுவாங்க. ஏனென்றே தெரியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அன்பிற்காக ஏங்கி அந்த மாற்றத்தை தாங்க முடியாதபடி தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்கிறவர்கள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று ஒரு தெய்வம் மாறாதவராய் அன்பு காட்டும்படி இருக்கிறார் என்பதை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறான முடிவெடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அன்புள்ள தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் அன்பிலே மாறாதவர். அவருடைய அன்பு என்று ஒரே போலதான் இருக்கும். அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டுவதிலே அவர் மாறாதவர் இருக்கிறார். நம்மை நேசிப்பதிலே, நம்முடைய தேவைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பதிலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமேன். அதே போலதான் இன்றைக்கு அந்த மாறாத இயேசு கிறிஸ்து நாமும் கூட உலக மனிதர்களைப் போல மாறி போய்விடக்கூடாது என்பதை அவர் மாதிரியாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் எப்படி மாறாதவராக இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் என்ன செய்யணும், மாறாதவர்களாக இருக்கணுன்னு சொல்லி தான் ஏசப்பா அவர் விரும்புகிறாங்க. அப்போ நம் வாழ்க்கையில் நாம் எப்படி மாறாதவர்களாக நாம் இருக்கணும்? நாம் கர்த்தர் மேலே நமக்கு இருக்கிற அன்பிலே நாம் மாறாதவர்களாக இருக்கணும், விசுவாசத்திலே மாறாதவர்களாக இருக்கணும், நற்கிரியை செய்வதிலே நாம் மாறாதவராய் அவரை போல நாம் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தானியேல் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்களிலே அநேக ராஜாக்கள் மாறினாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்யலை, மாறவே இல்லை. அவர் தன்னுடைய உறுதியான விசுவாசத்திலிருந்து அவர் மாறலை, அவருடைய உண்மையிலிருந்து மாறலை, அவர் உழைப்பிலிருந்து மாறலை. அவர் மாறாதவராக இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள அந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவர் மாறாதவராக இருந்தார். இன்றைக்கும் நாமும் கூட நம் வாழ்க்கையிலே நாம் மாறி மாறி செயல்படாதபடி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு அற்புதத்தை கண்டா ஒரு அன்பு, அற்புதம் இல்லை பாடு பிரச்சனை சோதனை வரும்போது ஒரு முறுமுறுப்பு, அப்படி இல்லாதபடி நாம் எப்போதும் மாறாதவராய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் அந்த தானியேலுக்கு இருந்த அந்த விசேஷ ஆவி இந்த நாளில் நமக்கு வேண்டும். அப்போ அந்த ஆவி பரிசுத்த ஆவி, அதுதான் அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் தான் நம்மால் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும், அன்போடு கூட நம் காரியங்களை செய்ய முடியும். விசுவாசத்திலே மாறாதவர்களாக இருக்க முடியும், நற்கிரியில் செய்வதிலே நாம் மாறாதவர்களாக இருக்க முடியும். இல்லைனா நாமும் கூட என்ன செய்வோம், சோதனை பாடுகள் வரும்போது நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவோம். ஆகவே இந்த வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நபர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த மாற்றத்தை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் நமக்கு வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும், அந்த மாற்றத்தையே நாம் அந்த மாற்றத்தை பார்த்து பார்த்து அப்படியே சோர்ந்து போய், ஐயோ என்கிட்ட நண்பர்கள் இல்லையே, எனக்கு உறவினர்கள் இல்லையே, என்னிடத்தில் அன்பு காட்ட யார் இல்லையேன்னு சொல்லி அந்த மனிதர்கள் உங்கள் மேலே வச்ச அன்பில் மாறி போயிருக்கும்போது அதெல்லாம் தாங்கிக் கொள்ளாதபடி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விடாதபடி அந்த மாற்றத்தையே நீங்கள் என்ன செய்யணும், படிக்கல்லாம் எடுத்து அதிலே நீங்கள் ஏறி நீங்கள் வாழ்வீங்கன்னா அந்த மாற்றத்தை நீங்கள் வெற்றியின் படிக்கற்களாய் மாற்றுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கட்டாயம் வெற்றி பெறும். ஆமேன். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நம் வாழ்க்கையிலே எதிர்பாராத சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய குணநலங்களிலே சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தானியேலுக்குள் இருந்த விசேஷ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் நம்ம எப்போதும் எப்படி இருப்போம், ஜெபிப்பதிலும் மாறாதவர்களாய், நேசிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் நாம் மாறாதவர்களாக இருப்போம், சபை கொடுவதிலே மாறாதவர்களாக இருப்போம். இன்றைக்கு அநேகர்
என்ன செய்வாங்க? அற்புதம் நடந்ததுன்னா சபைக்கு ஓடி வருவாங்க. அதே துன்பம் பாடுகள் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவாங்க. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், ஏசப்பா நான் உம்மிடத்தில் எப்போது ஒரே அன்பு செலுத்தும்படி அந்த தானியேலுக்கு இருந்த விசேஷ தாவி இந்த நாளில் எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆகவே இந்த வேளையில் எல்லாரும் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு அந்த மனப்பக்குவத்தை தாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க மாறினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் நானும் கூட உம்முடைய காரியத்தில் நான் மாறாதவளாக இருக்கணும், நான் மாறாதவனாய் வாழணும். அன்பிலே விசுவாசத்திலே என்னை மாறாதவர்களை நான் காத்து கொண்டு உமக்கான கிரியைகளை நான் அதிகமாய் செய்யணும் என்று சொல்லி இந்த வேளையில் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து எங்கள் மேல் நீர் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறப்பா. நாங்கள் பாவம் செய்யும் போதும் அப்பா, நாங்கள் உண்மை இசுவே துன்பப்படுத்தும் போதும் கூட கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் தகப்பனே. உலகத்தில் உள்ள மனிதர்கள் அன்பிலே மாறி மாறி செயல்படும் வேளையில் நீர் மாறாதவராயிருந்து எங்களோடு கூட அன்பு செலுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் மாறாதவராயிருந்து எல்லா காரியத்தை செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட கர்த்தாவே உம்மை போல எந்த காரியத்திலும் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி அன்பிலே உம்மை நேசிப்பதிலே, சபை கூடி வருவதிலே, உமக்காக நற்கிரியைகளை செய்வதிலே நாங்கள் உண்மை மாதிரியாய் பின்பற்றி என்றும் மாறாத ஒரு வாழ்க்கை வாழ அந்த தானியேலுக்குள் இந்த விசேஷ தாவியை இந்த நாளில் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. இஸ்வேமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எந்த வேலையிலும் வறுமையிலும் ஆசீர்வாதத்திலும் அப்பா நாங்கள் ஒரே மாதிரி உம்மிடத்தில் அன்பு செலுத்த இந்த நாளில் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த வேலையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த விதமான ஒரு நல்ல குணத்தை நீர் இந்த நாளில் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.